The next topic magnification of a lens. அதாவது லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக காட்டுறது. ஓகேவா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்ட் பை த லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we have magnification for spherical lenses. Spherical lenses produce magnification and it is defined as the ratio of the height of the image to the height of an object. அதாவது magnification அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் டிஃபைன்ட் as the ratio of the height of the image. height of the image அப்படிங்கிறது h dash அப்படிங்கிறத வச்சோம்னா இமேஜினுடைய ஹைட்டு பை அந்த ஆப்ஜெக்டினுடைய ஹைட்டு, இதுதான் அதனுடைய மேக்னிஃபிகேஷன் m. ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the height of the image to the height of an object. So magnification is denoted the letter வந்து m is height of the object is h dash. Height of the object is h. The height of the image is h dash. Okay va? So the magnification produced by the lens is m is equal to height of the image by height of the object. That means h dash by h. h dash by h. Next one, also it is related to the distance of the object u and the distance of the image v. அதாவது ஹச் டேஸ் அப்படிங்கிறது இமேஜ், ஹச் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இமேஜ் அப்படிங்கிறது வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லுவோம். வி பை யூ. therefore m is equal to v by u. okay, if the magnification is greater than 1, if the magnification is greater than 1, then we get an enlarged image. அதாவது இந்த மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? என்லார்ஜ்டு வேல்யூவாக இருக்கும். அதனுடைய இமேஜ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதாவது யூ அப்படிங்கிறது வந்து சின்னதாக இருக்கும், வி அப்படிங்கிறது வந்து யூவை கம்பேர் பண்ணும்போது பெரிய இமேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெஸ் தேன் ஒன்னா we get the diminished image. மங்கலா இருக்கும். we get the diminished image. Okay va? So if the magnification is greater than 1, then we get an enlarged image. On the other hand, the magnification is less than 1, then we get a diminished image. Okay va? The next one, lens makers formula. அதாவது lens makers formula. lens வந்து மேக்கர்ஸ் வந்து லென்ஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லென்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ all lenses are made up of transparent materials. we know all lenses are made up of நமக்கு என்னதுன்னா transparent material. ஸோ எல்லா லென்ஸுக்குமே ஒவ்வொரு ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் மியூ. ஓகேவா? அது மியூ அப்படிங்கிற வேல்யூ அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்டு. So the lens formula relates the focal length of a lens with the distance of object and image. அதாவது lens formula அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம்னா அதனுடைய focal length f, தென் அதனுடைய refractive index, தென் அதனுடைய r1, அதனுடைய distance வந்து r1, அதனுடைய radius அதாவது 1/r1 1/r2 அந்த மாதிரி அதனுடைய லென்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது அதனுடைய ஃபோக்கல் லென்த் ரிலேட்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ். அதனுடைய ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜோட டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணுறது தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார் எ மேக்கர் ஆஃப் எனி லென்ஸ் knowledge of radii of curvature of the lens is required. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த radii of curvature அதனுடைய நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? அந்த லென்ஸ் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு. திஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த நீட் ஃபார் அன் ஈக்குவேஷன் ரிலேட்டிங் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸ், த ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் த கிவன் மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். அதாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தெரியுங்களா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா அதனுடைய சென்டர், அதுலேருந்து அந்த லென்ஸினுடைய அதாவது இதான் அதனுடைய லென்ஸ் அப்படின்னா இதை சர்க்கிள் பண்ணலாம், இதை நம்ம சர்க்கிள் பண்ணலாம். ஸோ இது நமக்கு என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ளது நமக்கு என்னதுன்னா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய 2f அப்படின்னு சொல்லுவது வந்து. ஸோ அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுடைய மியூ ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் is on the required focal length of the lens. The lens maker's formula is one such equations is given by 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. இதான் உங்களுடைய ஃபார்முலா. ஓகேவா? therefore r1 r2 அப்படிங்கிறது வந்து ரேடியை ஆஃப் த கர்வேச்சர். அதாவது இந்த இருக்குல்ல
இந்த லென்ஸ் அப்படிங்கிறது வந்து இதனுடைய ரேடியை வந்து இந்த ஆறு. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னதுன்னா அதனுடைய ரேடியை வந்து R1 R2 இதுதான் R1ங்கிறது இந்த லென்ஸ், R1 R2 அப்படிங்கிற இந்த லென்ஸுடைய ரேடியை ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த டூ ஃபேஸஸ் ஆஃப் த லென்ஸ். இதுதான் டூ ஃபேஸ், இது ஒரு ஃபேஸு இது ஒரு ஃபேஸு. ஸோ இதை பார்த்தா இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது நமக்கு சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். ஓகேவா? ஸோ மியூ அப்படிங்கிற என்னதுன்னா ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் எ லென்ஸ். ஒரு லென்ஸினுடைய பவர் அப்படிங்கிறது என்னது? அதாவது ஒரு லென்ஸ் அப்படிங்கிறது பவர் அப்படிங்கிறது லென்ஸ் வந்து எபிலிட்டி டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் though these light rays depends on the focal length of the lens. அதாவது ஒரு light, when a ray of light falls on the lens, the ability to converge or diverge these light rays depends on the focal length of the lens. அதாவது லைட் ரேஸ் அப்படிங்கிறது, அதாவது நமக்கு தெரியும், நமக்கு ஒரு லென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதோட இன்சிடென்ட் ஆகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஒரு ரேஸ் அப்படிங்கிறது இந்த லென்ஸில் பட்டு கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் கன்வர்ஜ் பண்ணும், கான்கேவ் லென்ஸை டைவர்ஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த அதனுடைய எபிலிட்டி எந்த அளவுக்கு கன்வர்ஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு டைவர்ஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ரேஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ எபிலிட்டி ஆஃப் எ லென்ஸ் டு கன்வர்ஜ் convex lens or diverge in concave lens is called as power. அதனுடைய எபிலிட்டி ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ்னா எந்த அளவுக்கு கன்வர்ஜ் பண்ணுது, கான்கேவ் லென்ஸ் எந்த அளவுக்கு டைவர்ஜ் பண்ணுது, அதனுடைய எபிலிட்டி, அதனுடைய குவாலிட்டி தான் நமக்கு என்னதுன்னா அதனுடைய பவர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ த பவர் ஆஃப் எ லென்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எ லைட் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். So power of a lens is numerically defined as the reciprocal of its focal length. Power of a lens is numerically equal to the reciprocal of the focal length. P is equal to 1 by f. The SI unit of power is diopter. SI unit of power is diopter. It denoted the letter D. Diopter. Reciprocal of the focal length is called power of a lens. Power of a lens is a unit is diopter. Is a represented as symbol is D. Okay. இதுதான் அவருடைய சிம்பிள், இது டயாப்டர். ஓகேவா? ஸோ இஃப் the focal length is expressed in m, then the power of a lens is expressed in d. Thus 1d is the power of a lens whose focal length is 1 meter. ஓகே, ஸோ focal length அப்படிங்கிறது நம்ம வந்து 1 மீட்டர்னு வச்சுட்டோம்னா, இந்த இருக்குல்ல focal length அப்படிங்கிறது நமக்கு வந்து 1 மீட்டர் வச்சுட்டோம்னா, ஸோ பவர் ஆஃப் a lens அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 1 by அதாவது 1 by 1. Therefore power of a lens is equal to 1 diopter. ஓகேவா? ஸோ த பை கன்வெக்ஷன், அதாவது இதில் வந்து 1 டயாப்டர்னு போடலாம், இல்லைனா 1 m பவர் ஃபோக்கல் லென்த்துக்கு வந்து என்ன யூனிட்னா மீட்டர். therefore மீட்டர் பவர் -1 போடலாம், இப்படியும் போடலாம். இல்லைனா 1 டயாப்டர் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு த 1 மீட்டர் பவர் m பவர் -1. ஓகேவா? ஸோ பை கன்வென்ஷன் த பவர் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நமக்கு என்ன நடக்கணும், பாசிட்டிவாக எடுக்கணும். அதே மாதிரி பவர் ஆஃப் எ கான்கேவ் லென்ஸ் என்ன எடுக்கணும்னா நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா?